வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பணத்தை மட்டுமல்லாமல் இனி தூக்கத்தையும் சேமிக்கலாம் புதிய ஆய்வு பற்றி பார்க்கலாம். இன்றைய இயந்திரத்தனமான ஓட்டத்தால் நம்மில் பலருக்கும் போதுமான அளவு தூக்கம் கிடைப்பதில்லை. இதனால் ஏற்படும் தூக்க கடனை அடைக்க வங்கியில் பணத்தை சேமிப்பது போலவே தூக்கத்தையும் முன்கூட்டியே சேமித்து வைக்கும் ஸ்லீப் பேங்கிங் முறை தற்போது உலகெங்கிலும் பிரபலமடைந்து வருகிறது. எதிர்காலத்தில் வரப்போகும் தூக்கமில்லாத இரவுகளை சமாளிக்க முன்கூட்டியே கொஞ்சம் கூடுதலாக தூங்கி வைப்பதே இந்த ஸ்லீப் பேங்கிங். இது யார் யாருக்கு உதவுகிறது? திடீர் அலுவலக பயணம் மேற்கொள்பவர்கள், இரவு முழுவதும் கண்விழித்து பணியாற்றும் IT ஊழியர்கள் மற்றும் பச்சிளம் குழந்தையை பராமரிக்கும் தாய்மார்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது. தூக்கமின்மையை சந்திப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே தினசரி வழக்கத்தை விட ஒரு 60 முதல் 90 நிமிடங்கள் கூடுதலாக தூங்கி அதனை உடலில் சேமித்து வைக்க வேண்டும். இது அமெரிக்காவின் வால்டர் ரீட் தேசிய இராணுவ மருத்துவ மையம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் நடத்திய 30க்கும் மேற்பட்ட ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்ட விடயமாக சொல்லப்படுகிறது. முன்கூட்டியே தூக்கத்தை சேமிப்பவர்கள் தூக்கமில்லாத காலங்களில் மற்றவர்களை விட சிறப்பான மூளைத்திறன் மற்றும் நிலையான மனநிலையுடன் செயல்படுவது கண்டறியப்பட்டிருக்கிறது. அவசர காலங்களில் விரைந்து முடிவெடுக்கும் திறன் இவர்களுக்கு குறையாமல் இருப்பதும் ஆய்வில் உறுதியாகியுள்ளது. உடலுக்கு தேவையான உறக்கத்திற்கும், உதாரணமாக 8 மணி நேர உறக்கத்திற்கும் நமக்கு கிடைக்கும் 6 மணி நேர உறக்கத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியே தூக்க கடன் என்று சொல்வார்கள். இந்த கடனை சரிவர கவனிக்காவிட்டால் கவனமின்மை, மூளைச்சோர்வு மற்றும் நீண்டகால உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு இரவும் 7 முதல் 9 மணி நேரம் வரை சீரான மற்றும் தரமான தூக்கத்தை பெறுவதே ஆரோக்கியமான வாழ்வின் அடிப்படை என்கிறார்கள். அவசர தேவைக்காக மட்டும் ஸ்லீப் பேங்கிங் முறையை பயன்படுத்திக் கொள்வது சிறந்தது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.